வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2க்கான ரிசல்ட் வந்து 9ஆம் தேதி வெளியிடுறதா பள்ளிக்கல்வித்துறை வந்து செய்தி குறிப்பில் சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இன்றைக்கி ஒரு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 8/5/2025 வியாழக்கிழமை அன்று 9 மணி அளவில் இந்த ரிசல்ட் வந்து வெளியிடப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 3 மெத்தடில் ரிசல்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 3 மெத்தட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய டிட்டோ டிஜிட்டல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கல்வி சார்ந்த இன்ஃபர்மேட்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவை போடுவோம். மார்ச் 2025 நடைபெற்ற 2024 மற்றும் 25 கல்வியாண்டிற்கான மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் 8/5/2025 வியாழக்கிழமை அன்று அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் காலை 9 மணிக்கு வெளியிடப்படும். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை 9 மணிக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெப்சைட்டில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது முதல் வழி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெப்சைட் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது http://resultdigillocker.gov.in இந்த வெப்சைட் மூலமாகவும், 2வது வெப்சைடு www.tnresult.nic.in இந்த 2 வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவங்க கொடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, பள்ளி மாணவர்கள் தங்கள் பகின்ற பள்ளிகளில் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். 2வது மெத்தட் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யலை, இல்லை நெட்வொர்க் இஷ்யூஸ் ஏதாவது வருது, அந்த பட்சத்தில் நீங்கள் எங்கே படிச்சிங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து போய் உங்களுடைய ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கலாம். 3வது மெத்தட் வந்து பள்ளி மாணவர்கள் உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்ட கைபேசி எண்ணுக்கு அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதுக்கே எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் வர்றதுக்கான வழிகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு கைபேசி நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் ஸ்கூல் போயிருந்தாலும் சரி, இல்லை தனித்தேர்வர்கள் ப்ரைவேட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் ஆன்லைனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு டீஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த கைபேசி வந்து ஏதாவது ரீசார்ஜ் பண்ணாமல் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே ரீசார்ஜ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸ் வழியாக வந்துடும். ஸோ இந்த 3 மெத்தட், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான வெப்சைட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 2வது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சிங்களோ அங்கேயே போய் தெரிஞ்சுக்கலாம். இது 2வது மெத்தட். 3வது வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பரை நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிங்க. ரீசார்ஜ் இல்லைனா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இது போன்று இன்ஃபர்மேட்டிக்கான கல்வி சார்ந்த, வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க டிட்டோ டிஜிட்டல் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.